Stepstone presenting RERA and DTCP approved on-road beach resort plots. Just 2 minutes drive from Kovalam. Premium beach resort plots 22 lakhs onwards. For free site visit call 8682089820. ஒரு நாள் வெள்ள வந்து அடிப்பாரு சாட்டர்டே. அந்த ஒரு நாள் அடிக்கிற அடியே யாராலையும் தாங்க முடியும். நானி நடிச்ச படம். ஆமா கரெக்ட். சூர்யா சாட்டர்டே அப்படின்னு எச்.எஸ். சூர்யாவும் இவரும் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வர்ற மாதிரி இப்போ இவர் ஒரு நாள் கேள்வி கேட்டாலே முதல்ல என்ன சொன்னீங்க, இது கட்சியா நீங்கள், இது வந்து ஒரு விசிறடி சாங் கொஞ்சம் ரசிகர் மன்றம் நீங்கள், அப்புறம் அரசியல் கட்சி நீங்கள் 5 நீங்கள் 10 நீங்கள் 15 நீங்கள் பர்சன்டேஜ். இன்னைக்கு பனையூர்லேருந்து வெளில வருவாரா நீங்கள், வராருன்னு ஏன் சாட்டர்டே மட்டும் வராருன்றீங்க. அடுத்த சுற்று 15 நிமிஷத்துல இது எல்லாமே பேசுவாரா சார்? நீங்கள் டைம் வாங்கி கொடுத்தீங்கன்னா காவல்துறையிட்ட பேசி 2 மணி நேரம் வாங்கி கொடுங்க பேச சொல்கிறோம். 25 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறீங்க. அதில் 15 நிமிஷம் பேசிட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? மைக்கை பிடிச்சிக்கிட்டு இது அது வந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை தான் பேசுவாரா? அதுதாங்க. அதில் வரக்கூடிய ஒரு கருத்து, ஒரு வார்த்தைக்கே இன்னும் நீங்கள் அதுலேருந்து மீளலை. உங்களுடைய மீளா துயரம் எனக்கு தெரியுது. அங்கிள்ன்ற வார்த்தை உங்களுக்கு எவ்வளோ கதற விட்டுருக்குன்னு. ஸோ அவர் ஒரு வார்த்தை பேசினாலே மீடியாவுக்கு ஒரு வாரம் வேலை இருக்கும் போல இருக்குது. அண்ணாமலை சொன்னார் இதை, நம்ம அவருக்கே பதில் சொல்லுவோம். கட்சியில் தலைவராக இருந்த வரைக்கும் எவ்வளோ பரபரப்பாக இருந்தாருன்னு பார்த்தோம். அந்த கட்சி இப்போ தலைவராக இல்லைன்னொன்னே அவர் எங்கே போனார்? 365 நாள் சொல்கிறாரு. லீப் இயரில் அப்போ 366 நாள், அந்த ஒரு நாள் வேலை செய்ய மாட்டார் அவர் கூற்றுப்படி. அரசியல் என்பது இங்கே களமாடுவதோ ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிட்டு என்ன ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவறீங்களோன்னு கேட்கறது மட்டும் அரசியல் கிடையாது. கள அரசியல்ன்றது வேறு. இன்றைக்கி வெறும் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறது அவங்க அரசியல்னா சாமி, அது அரசியலே இல்லை. இங்கே அரசியல்ன்றது விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னு பூதக்காண்டி வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை. இங்கே அரசியல் என்பது மக்களுக்காக சிந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கவனிக்கணும், அதுக்கு என்ன தீர்வுன்னு கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிக்கணும். அந்த ரூட்டில் ஒருத்தர் போராடணும் போது அவர் பண்ணக்கூடிய இவங்க கண்ணில் உறுத்தக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்து பேசிக்கிட்டே எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் பாலிடிக்ஸ். இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அவங்களோட ஆர்க் எனிமிஸ்ன்னு சொல்கிற பாஜகலேருந்து ஒருத்தர் ரோட் ஷோ கேட்டு வராங்க, பிரதமர் வராருன்னு சொன்னாலும் இங்கே இருக்க பாண்டி பசாரை பிளாக் பண்ணி ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்குறாங்க. 8 மணி நேரம். அந்த 2 வருஷம் பாண்டி பசார் எவ்வளோ கூட்டமான இடம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ மெட்ரோ ஒர்க் நடக்குது, எவ்வளோ கன்ஜஸ்டானது தெரியும். அதை பிளாக் பண்ணி உங்களுக்கு ரோட் ஷோ பண்ணுறதுக்கு பர்மிஷன் கொடுக்க முடியும். ஒரு புது கட்சி, நீங்கள் தான் சொல்றீங்க குட்டி கட்சி, அணில் கட்சி, பர்மிஷன் கொடுங்களேன், ஏன் கொடுக்க மாட்டீங்க? சரி, எத்தனையோ இடத்துல போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தும் அசம்பாவிதம் நடந்திருக்கா இல்லையா சார்? அதாவது எனக்கு என்ன புரியலனா, அப்படி சரி நம்ம லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. எந்த கட்சிக்கும் ஊர்வலம் கிடையாது, மாநாடு கிடையாது. துணை முதல்வர் நேற்று கிளம்பினார்ல, ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க, எல்லா கட்சியும் கேன்சல் பண்ண சொல்லுங்க, எல்லாரும் டிவியில் போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம் சார். அவங்க கூட்டத்துல யாருமே இளைஞர்கள் வந்து ஒரு நிமிஷம். அப்போ உங்களுக்கு மற்ற கட்சிக்கு கூட்டம் வரல, தாவேக்கு கூட்டம் வர்றது பிரச்சனை. மற்ற கட்சியில 200 ரூபா வாங்குவான், 10 நிமிஷம் கட்சி ஓரமா போயிடுவான். விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க சார். சாமி, உங்களுக்கு ரசிக்க கூட கூட்டம் இல்லன்றதான் என் பாயிண்ட். நீங்க தொண்டர்கள் சார், தொண்டர்கள் வேற, ரசிகர்கள் வேற. ஆமா, வயசான பாட்டியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தையும் 200 ரூபாய் பிரியாணி கொடுத்து கூட்டு வர்றவங்க தொண்டர்கள். ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் அரசியல் விமர்சகர் திரு அனந்தஜித் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். தாவேகா தலைவர் திரு விஜய் அவர்கள் வந்து பொலிட்டிக்கல் ட்ரிப் போகிறதா கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய நியூஸும் வருது. அவங்களுக்கு வந்து போலீஸ் வந்து அனுமதி கொடுக்க மாட்டாங்கன்ற செய்தியும் தாவேகாவினர் தொடர்ந்து பேசிக்கிட்டே இருக்காங்க. எங்கேருந்து தான் ஆரம்பிக்க போகிறாரு சொல்லுங்க, நீங்கள் தான் சொல்லணும். என்ன எல்லாம் ஒரு ட்ரிப்பு மூட்லேயே இருக்கீங்க சார்? அது ஏன் அந்த ட்ரிப்பு மூட்னா வந்து சாட்டர்டே தான் வெளியே வராருன்ற மாதிரி சொல்கிறாங்க. ஐயா, மற்ற நாள்லாம் நாளாக தெரியலையா சார் அவருக்கு? முதல்ல ஒரு கேள்வி இப்படி கேட்போம். அந்த உங்களுக்கு ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன், அதை நீங்கள் ப்ரோமோவில் கூட போடுங்க. சூர்யா சாட்டர்டே அப்படின்னு ஒரு படம், தெலுங்கு படம், தமிழ்லையும் அது டப் பண்ணி போட்டிருந்தாங்க. வாரத்தில் 6 நாள் எல்லாரும் பண்ணுற அட்ராசிட்டியும் பொறுத்துக்குவார் ஹீரோ. ஒரு நாள் வெளில வந்து அடிப்பார், அது சாட்டர்டே. அந்த ஒரு நாள் அடிக்கிற அடியே யாராலையும் தாங்க முடியும். நானி நடிச்ச படம். ஆமாம் கரெக்ட். சூர்யா சாட்டர்டே அப்படின்னு எச்.எஸ். சூர்யாவும் இவரும் பண்ணியிருப்பாங்க. அந்த படத்தில் வர்ற மாதிரி இப்போ இவர் ஒரு நாள் கேள்வி கேட்டாலே முதல்ல என்ன சொன்னீங்க, இது கட்சியா நீங்கள், இது வந்து ஒரு விசிறடி சாங் கொஞ்சம் ரசிகர் மன்றம் நீங்கள், அப்புறம் அரசியல் கட்சி நீங்கள் 5 நீங்கள் 10 நீங்கள் 15 நீங்கள் பர்சன்டேஜ். இன்றைக்கி பனையூர்லேருந்து வெளில வருவாரா நீங்கள், வராருன்னு ஏன் சாட்டர்டே மட்டும் வராருன்றீங்க. டு பி ஹானஸ்ட், இது வந்து ஒரே ஒரு சுற்று, இது மட்டும்தான், இதுக்கப்புறம் வரல அப்படிலாம் கிடையாது. இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு ட்ரைலர் பேசிஸில் அவங்க வந்து ஒரு ஆர்கானிக்காக ஒன் ஆஃப்டர் அதர் பில்ட் பண்ணிட்டே வராங்க. அதில் இது வந்து எலெக்ஷனுக்கு முன்னே கூட்டி இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ரவுண்ட். இதில் மாவட்ட வாரியாக போய் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறாங்க, மக்கள் கூட ஒரு கனெக்ட் ஏற்படுத்துகிறாங்க, தன் நிர்வாகிகளை மக்களுக்கு பரிச்சயமாக்க போகிறாரு. ஏற்கனவே சர்வே எடுத்து வச்சுருக்காங்க, அதை வந்து அந்த மாவட்ட பிரச்சனைகளை பேச போகிறாங்க. அதன் தொடர்ச்சியாக
அடுத்த சுற்று 15 நிமிஷத்துல இது எல்லாமே பேசுவாரா சார்? நீங்கள் டைம் வாங்கி கொடுத்தீங்கன்னா காவல்துறையிட்ட பேசி 2 மணி நேரம் வாங்கி கொடுங்க, பேச சொல்கிறோம். 25 நிமிஷம் தான் டைம் கொடுக்குறீங்க, அதில் 15 நிமிஷம் பேசிட்டு மற்றவங்களுக்கு இடம் கொடுக்கணும் இல்லையா? மைக்கை பிடிச்சிக்கிட்டு இது அது ஒருத்தன் 10 மாடு வச்சிருந்தான் டெய்லி 30,000 சம்பாதிச்சான்னு கதை சொல்லி 3 மணி நேரமா பேச முடியும் இல்லை சார். அந்த 15 நிமிஷத்துலேயும் வந்து ஒரு பழைய மாதிரி அங்கிள், அதாவது அரசியலே எதுவும் பேசாமல் போயிடுவாரோன்ற மாதிரி நிறைய பேர் கவலைப்படுறாங்க. இல்லைங்க, அதான் நான் சொல்றேங்க. அவர் ஒரு 15 நிமிஷம் 20 நிமிஷம் தான் பேசுறாருன்னு வச்சுப்போம் உங்க கூற்றுப்படியே. அதுல வந்து மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனையை தான் பேசுவாரா? அதுதாங்க, அதுல வரக்கூடிய ஒரு கருத்து, ஒரு வார்த்தைக்கே இன்னும் நீங்க அதுல இருந்து மீளல. உங்களுடைய மீளாத இறைவனுக்கு தெரியுது. அங்கிள்ன்ற வார்த்தை உங்களுக்கு எவ்வளவு கதற விட்டுருக்குன்னு. ஸோ அவர் ஒரு வார்த்தை பேசினாலே மீடியாவுக்கு ஒரு வாரம் வேலை இருக்கும் போல இருக்கு. சண்டேலாம் லீவ் தானே உங்க சேனலுக்கு, இதுக்கப்புறம் உங்களுக்கு அதுவும் இருக்காது. சனிக்கிழமை பேசினாருன்னா சண்டேவும் நீங்க இன்டர்வியூ எடுக்கணும், அதுக்கு டிபேட் ரன் பண்ணணும், வாரம் ஃபுல்லா சேனலுக்கு வேலை கொடுக்குறாரு. ஒரு நாள் பேசுக்கு இந்த நிலைமைன்னா ஒரு வாரம் பேசினா என்ன ஆவீங்க? அதுவும் நடக்கும், நடக்காதுன்னு நான் சொல்லலை. உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா உங்களை ப்ராக்டிஸ் பண்ணி பர்செப்ஷன் பேட்டில் ஜெயிச்சிட்டாரு. இப்போ மைண்ட் செட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. மக்களையும் கூட்டணி கட்சிகள், வர வேண்டிய கூட்டணி கட்சிகளும் அதை பண்றாங்க. இது அவங்க ஸ்டாண்டு. என்னுடைய நிலைப்பாடு எப்பவுமே என்னன்னா, தாவேக்கா இப்படி பண்ணணும், தேவேந்திரன் இப்படி பண்ணணும், தேவராஜ் இப்படி பண்ணணும் நான் சொல்ல மாட்டேன். இப்படி பண்ணா இப்படி போகும், தப்பா போச்சுன்னா கத்துக்க போறோம். லைஃப் இஸ் அ ஜேர்னி. கத்துக்கிட்டு அடுத்த வாட்டி பெட்டரா பண்ண போறாங்க. ஆனா இதுவே அவங்க ஜெயிப்பாங்க அப்படின்னு அவங்க நம்புறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்னு நான் சொல்றேன். என்ன இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்கன்னா வந்து, அந்த இருக்கிற அந்த 15 நிமிஷத்துலயும் ஸ்டாலின் அங்கிள், உதயநிதி ப்ரோ அப்படின்ற பேசிட்டு மக்கள் நலன் சார்ந்த பிரச்சனைகள் வந்து கோட்டை விட்டுட்டாருன்னா அவர் நாளைக்கு ஆட்சியை பிடிக்கிறதுக்கு இது ஒரு பின்னடைவா போயிருமோ அப்படின்ற மாதிரி கேள்வியும் வருது. அது வந்து கொஞ்சம் பார்க்கணும் சார். அதுல வந்து கரெக்டா பேசுறாரா? தாவேக்கா ஆட்சி கட்டில ஏறுறதுல உங்களுக்கு எவ்வளவு ஒரு தேவை இருக்குன்னு என்னால புரிஞ்சிக்க முடியுது. அந்த தேவை தாவேக்காக்கும் இருக்கும், அவங்க பண்ணுவாங்க. எனக்கு கொஞ்சம் அவுட் ஆஃப் காமெடி பேசணும் அப்படின்னா, மாவட்ட வாரியா இருக்கக்கூடிய மாவட்ட பிரச்சனைகளை பேசுவார். ஏன்னா ஒரு மாநாடுன்றது வேற, சென்ட்ரல் அட்டென்ஷனுக்குள்ள போறது. இந்த மாவட்ட இஷ்யூ பேசும்போது அந்த மாவட்டங்களை அட்ரஸ் பண்ண வேண்டிய தேவை ஒன்று இருக்கும். அதற்கான சர்வே அவங்க எடுத்திருக்காங்க. உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல, மே கடைசி வாரத்துல இருந்து அவங்களுடைய 120 மாவட்ட செயலாளர்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுத்து சர்வே எடுக்க சொன்னாங்க. ப்ராப்ளம், கூட்டணி பொறுத்து எல்லா தேவைகளும் மக்கள் டேட்டா எடுக்க சொன்னாங்க. அது தாவேக்கா கையில் இருக்கக்கூடிய ஒரு பிரைமரி சோர்ஸ் டேட்டா. மேபி அதை அவங்க பேசலாம். மோரோவர் ஒரே மாதிரியான எதிர்கட்சியை மட்டும் விமர்சனம் பண்ணக்கூடிய வேலைகள் வந்து நீங்கள் எல்லா 38 மாவட்டத்திலையும் அதை பண்ணிகிட்டு இருக்க முடியாது, அது கிரிஞ்சாயிடும். ஸோ அது பண்ண மாட்டாங்க. மோரோவர் அவங்க பண்ணக்கூடிய எந்த ஒரு விஷயமும் அந்த ஒரு மாவட்டத்துக்குள்ளே அடங்கிடணும்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. ஏன்னா அந்த ஒரு மாவட்டத்துலேயும் 1 லட்சம் பேரை கூட்டி பேசுகிறாருன்னு வச்சுக்குவோம். அந்த 1 லட்சம் பேர் மட்டும் இல்லாமல் மீதி வீட்டில் இருக்கக்கூடிய 5,99,00,000 வாக்காளர்களுக்கும் அது போய் சேரப்போகுது. அப்படி தான் நடக்க போகுது இன்றைக்கி சிச்சுவேஷன். நம்ம வந்து மகாத்மா காந்திஜி காலத்துலேயோ, காமராஜர் காலத்துலேயோ, அண்ணா காலத்துலேயோ இல்லை. அங்கே வந்து நீங்கள் பேசுகிற இடம் மட்டும்தான் ரீச் ஆகும். இன்றைக்கி இது வந்து நீங்கள் இங்கே தும்பனா வந்து டெல்லியிலையும் தெரிக்கும், சோஷியல் மீடியாவில் அந்த அளவுக்கு அது வந்துருச்சு. நீங்கள் பேசக்கூடிய ஒரு விஷயம் ரிப்பீட் ஆகும். இட் இஸ் நாட் கெட்டிங் இவாப்ரேட்டட். ஒரு நாள் பேசிட்டு 2 நாள் மாற்றி பேச முடியாது. அதே மாதிரி நீங்கள் பேசுகிறது ரிப்பீட் ஆகிட்டே இருக்கும். ஸோ அப்போ அது என்ன பேசினா எவ்வளோ பேசினா போதுன்றது ஒன்று இருக்குது. தவறவும் ரொம்ப வளவலன்னு பேசாமல் ஒரு மாவட்டத்தோட பிரச்சனை, அதுக்கு என்ன சொல்யூஷன், நான் என்ன பண்ண வந்திருக்கேன், இதை கன்ஸ்ட்ரக்டிவாக பேசுறதுக்கு எனக்கு தெரிஞ்சு 10 நிமிஷம் போதும். அந்த காலத்தில் தான் இந்த வெண்பாலாம், இந்த காலத்துக்கு அழகான பொருள் வந்து திருக்குறள் தான். அது மாதிரி ட்விட்டு மாதிரி அழகாக பேசினாலே நல்லா தான் இருக்கும். மக்கள் அதை ரசிக்கிறாங்க. எனக்கு என்னன்னா அது பேசு பொருள் ஆகலைன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். 2 நிமிஷம் பேசினாலே 2 வாரம் பேச வேண்டிய தேவை இருக்குது. நம்ம ட்ரையல் அண்ட் எரர் மாதிரி தான் இப்போ எடுத்துக்க வேண்டியது. இல்லை, எல்லாருக்குமே எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். நீங்களோ நானோ அவரோ முதல்வரோ பிரதமரோ எல்லாருக்குமே எல்லாமே ட்ரையல் அண்ட் எரர் தான். இதை வந்து அவங்க வந்து ஒரு லெவலில் அவங்க ஒரு பிளானோட தான் 24 ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க அந்த பிளான் ஸ்கீமில் தான் போகிறாங்க. நம்மளாம் தான் கொஞ்சம் சீக்கிரம் எதிர்பார்த்து ஏமாந்துக்கிட்டோம். அவங்க வரும்போது அந்த டைமில் வராங்க. அது அவங்க ஸ்கீம், அவங்களோட ஸ்பீடில் நடக்குது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்கள் வந்து திரு விஜய் அவர்களுக்கு ஒரு அட்வைஸ் வைக்கிறாங்க சார். அதாவது இது வந்து ஒரு லீவில் வந்து பண்ணுற பாலிடிக்ஸோ கிடையாது. அதாவது நீங்கள் இறங்கிட்டீங்கன்னா, அரசியலில் இறங்கிட்டீங்கன்னா 365 நாளும் 24 மணி நேரமும் மக்களுக்கு சார்ந்த அந்த நலன் சார்ந்ததில் பற்றி தான் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்கள் வந்து வீக்கெண்ட் மாதிரி பண்ணிட்டு போகிறீங்க. வீக்கெண்டு பாலிட்டிஷியன்றாங்க. வீக்கெண்டு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நல்லா புரியுது. வீக்கெண்டில் வர வீக்கெண்டு பாலிட்டிஷியன் அப்படின்ற மாதிரி ஒரு விமர்சனமும் வருது சார். இது ஓரளவுக்கு அது சரியான விமர்சனம் மாதிரி தானே சார் மக்கள் சொல்கிறாங்க? நீங்கள் சொன்னது திரு அண்ணாமலை அவர்களோட விமர்சனம் தான். நான் ரொம்ப டைரெக்டாக போயிடலாம். எதுக்கு சும்மா யாரோ ஒருத்தர் எங்கேயோ ஒன்று அண்ணாமலை சொன்னார், இதை நம்ம அவருக்கே பதில் சொல்லுவோம். கட்சியில் தலைவராக இருந்த வரைக்கும் எவ்வளோ பரபரப்பாக இருந்தார்னு பார்த்தோம். அந்த கட்சி இப்போ தலைவராக இல்லைன்னொன்னே அவர் எங்கே போனார்? 365 நாள் சொல்கிறாரு. லீப் இயரில் அப்போ 366 நாள், அந்த ஒரு நாள் வேலை செய்ய மாட்டார் அவரு கூற்றுப்படி. அரசியல் என்பது இங்கே களமாடுவதோ ப்ரெஸ் மீட்டில் நின்றுக்கிட்டு என்ன ப்ரெஸ் ரிப்போர்ட்டர்ஸ் குரங்கு மாதிரி மரத்துக்கு மரம் தாவறீங்களோன்னு கேட்கறது மட்டும் அரசியல் கிடையாது. கள அரசியல்ன்றது வேறு. பல ஸ்டேட்டாக இருக்குது ஒரு அரசியலில். இப்போ நீங்கள் உங்கள் பேச்சுக்கே கேட்குறேன்.
சனிக்கிழமை ஈவெண்ட் அட்டன் பண்ணுறாரு, அந்த ஒரு ஊருக்கு போகிறாரு, ஒரு ஸ்டெச்சு பார்க்குறாரு, ஒரு இடத்துல நின்று பேசுகிறாருன்னா இதுக்கு சனிக்கிழமை மட்டும் வேலை இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அந்த கட்சியே, அந்த மிஷினரியே அந்த ஒரு வாரமோ 10 நாளோ மேபி இந்த 3 மாதமோ கூட ஒர்க் பண்ணியிருக்கலாம். இவ்வளோ பேர் ஒர்க் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் பர்மிஷன் கிடைக்கல. சின்ன சின்ன விஷயங்களுக்கு திருச்சிக்கு போய் பர்மிஷன் கேட்க போகிறாரு பொதுச் செயலாளர். ஒரு கோயில் வாசல் நின்று, அவருக்கு கடவுள் பக்தி அதிகம், நம்ம அதை பார்க்குறோம். சாமி கும்பிட போனால் வண்டியை லாக் பண்ணுறது, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்ன்னு கேஸ் போடுறாங்க. நல்லா கவனிச்சிக்கங்க, நான் பெயிலபிள் செக்ஷனில் ரோட்டில் வண்டி பார்க் பண்ணது கேஸ் போட்டு என்னைக்கா பார்த்துருக்கீங்களா? நடக்குது. ஸோ ஒரு ப்ரெஷர் இருக்குன்னும் போது அதை ஹேண்டில் பண்ணுறது அவங்களோட தனித்தன்மை. ஆனால் அரசியல் களத்திலே நான் இருக்க மாட்டேன், ஒரு மேடையில் வந்து கூட்டணியை முறிக்கணுன்ற ஒரே எண்ணத்தோட நான் வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை எவ்வளோ தரம் தாழ்ந்து பேசுவேன், கெட்ட வார்த்தை கூட சொல்லி உனக்கு என்ன பேச என்ன மரியாதை அருகதை இருக்குன்னு கேட்பேன். கொஞ்ச நாள் கழிச்சு இன்னொரு மேடையில் அவரை முதல்வராக்குவதே என்னுடைய தனிப்பெரும் கடமைன்னு பேசுவேன். இப்படி ஒரு அரசியல் தான் அரசியல்னா இந்த கருமத்தை பண்ணவே வேணாம் யாரும். இப்படி பேசுறது தான் அரசியல்னா அந்த அரசியல் ஒரு கற்றுக்க வேணாம் விஜய் சார். அதை பண்ணிட்டு தலைவராக இருக்கிற வரைக்கும் எல்லாத்தையும் பேசிட்டு இன்னைக்கு வெறும் ஏர்போர்ட்டில் ப்ரெஸ் மீட் கொடுக்குறது தான் உங்கள் அரசியல்னா சாமி, அது அரசியலே இல்லை. இங்கே அரசியல்ன்றது விஜய் சார் என்ன பண்ணுறாருன்னு பூதக்காண்டி வச்சு பார்த்துக்கிட்டு அதுக்கு பதில் சொல்கிறது இல்லை. இங்கே அரசியல் என்பது மக்களுக்காக சிந்திக்கணும், மக்கள் பிரச்சனையை கவனிக்கணும், அதுக்கு என்ன தீர்வுன்னு கன்ஸ்ட்ரக்டிவாக யோசிக்கணும். அந்த ரூட்டில் ஒருத்தர் போராடணும் போது அவர் பண்ணக்கூடிய இவங்க கண்ணில் உறுத்தக்கூடிய விஷயத்தை மட்டும் எடுத்து பேசிக்கிட்டே எல்லாரும் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. தட் இஸ் நாட் அட் ஆல் பாலிடிக்ஸ். இவங்க மக்களுக்கு எதாவது பண்ணட்டும், அதில் நல்லது கெட்டது வரட்டும். வெறும் கிரிட்டிசிசமோ டிஸ்ட்ரக்டிவ் பாலிடிக்ஸ் பேசுகிறவங்கலாம் வந்து அரசியல்வாதிகளே கிடையாது, அவங்க ஃப்ரெஞ்சு பாலிட்டிஷியன்ஸ். ஸோ நீங்கள் அவங்கள பெருசாக சீரியஸாக எடுத்துக்க வேண்டாம். தவறும் ஒரு பாஜகவோட மாநில தலைவர் பேசினா கூட பரவாயில்ல, யாரோ ஒரு தேசிய செயற்குழு உறுப்பினருக்குலாம் இவ்வளோ பதில் சொல்லணுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு நல்லா இருக்காதுல்ல. அதனால் அவர் முன்னாள் மாநில தலைவர் மரியாதையோடு நான் இவ்வளோ பதில் சொல்லியிருக்கேன், போதும்னு நினைக்கிறேன் அவருக்கு. அதாவது போலீஸ் வந்து உங்களுக்கு வந்து ரொம்ப நெருக்கடி கொடுக்குறாங்க, அரசு தரப்புலேருந்து நெருக்கடி வருதுன்னு நீங்கள் சொல்றீங்க. இதே விஷயத்த இன்னைக்கு வந்து ரிப்போர்ட்டர்ஸ் போயிட்டு அமைச்சர் திரு கே நேரு அவர்கள்ட்ட போய் கேட்குறாங்க. அவர் ஒரு விஷயம் சொல்கிறார், என்னன்னா நாங்கள் எதிர்கட்சியாக இருந்தபோது ஒரு போராட்டம் பண்ணவோ ஒரு பொதுக்கூட்டம் போடுறதுக்கோ அதிமுக ஆட்சி காலத்தில் போலீஸ் எங்களுக்கு வந்து அனுமதி கொடுக்கல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த விஷயத்தெல்லாம் தாண்டி, இந்த நெருக்கடியெல்லாம் தாண்டி தான் இன்னைக்கு திமுக மறுபடியும் ஆளுங்கட்சியாக வந்திருக்கு. இதெல்லாம் நீங்களும் ஃபேஸ் பண்ணலாம்ல சார், கொடுத்தா இருந்தாலும். இதெல்லாம் தாண்டி தான் சார் நீங்கள் வந்து அரசியல வந்து மூவ் ஆக முடியும். கரெக்டுங்க. இதுக்கு பேர் தான் ஒப்புதல் வாக்குமூலன்றது. நாங்கள் நெருக்கடி தான் கொடுக்குறோம், முடிஞ்சால் தாண்டி வாங்கன்னு ஒன்று சொன்னார்னு சொல்கிறீங்கல்ல, இதுக்கு பேருக்கு ஒப்புதல் வாக்குமூலம். அதுக்கே நம்ம அவருக்கு ஒரு சல்யூட் அடிச்சிருவோம். தவிரவும் இந்த நெருக்கடியெல்லாம் வந்து யாருக்கும் கொடுக்கல இதுக்கு முன்னாடி. இன்னைக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய திமுக அவங்களோட ஆர்க் எனிமிஸ்ன்னு சொல்கிற பாஜகலேருந்து ஒருத்தர் ரோட் ஷோ கேட்டு வராங்க, பிரதமர் வராருன்னு சொன்னாலும் இங்கே இருக்க பாண்டி பசாரை பிளாக் பண்ணி ரோட் ஷோ பர்மிஷன் கொடுக்குறாங்க. 8 மணி நேரம் அந்த 2 hours ஸ்ட்ரெச். பாண்டி பசார் எவ்வளோ கூட்டமான இடம் உங்களுக்கு தெரியும், எவ்வளோ மெட்ரோ ஒர்க் நடக்குது, எவ்வளோ கன்ஜஸ்டானு தெரியும். அதை பிளாக் பண்ணி உங்களுக்கு ரோட் ஷோ பண்ணுறது பர்மிஷன் கொடுக்க முடியும். ஒரு புது கட்சி, நீங்கள் தான் சொல்கிறீங்க குட்டி கட்சி, அணில் கட்சி, பர்மிஷன் கொடுங்களேன், ஏன் கொடுக்க மாட்டீங்க? சரி, இன்னைக்கு எடப்பாடியார் ஊராக போகிறாரு, பாமக அன்புமணி ராமதாஸ் ஊராக போகிறாரு, தேமுதிக பிரேமலதா மேடம் ஊராக போகிறாங்க. யாருக்கும் இந்த நெருக்கடி இல்லையே. நீங்கள் ஆட்சியில், அதிமுக ஆட்சியில் இருக்கும்போதே கூட நீங்கள் அதை ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு, நீங்கள் ஒரு பிரச்சாரம் பண்ணீங்க. எடப்பாடியார் இவ்வளோ உங்களுக்கு நெருக்கடி கொடுக்கலையே. அப்போ இவ்வளோ நெருக்கடியை எல்லாரும் சேர்ந்து கொடுப்போம், முடிஞ்சால் தாண்டி வாங்கன்னு ரீட்ரேட் பண்ணுற அளவுக்கு இருக்குன்னா இது திமுகவுடைய பலவீனம். நாங்கள் வந்து உங்களை கார்னர் பண்ணுறோன்னு சொல்லல, வி ஆர் ஹெல்ப்லெஸ், வி ஆர் ஹோப்லெஸ். உங்களை அழுத்துறதையும் தவிர்க்கிறதையும் தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லைன்ற நிலைமைக்கு திமுக போயிருக்கு. அதை பார்க்கும்போது தான் பரிதாபமா இருக்கு. அவங்க பயப்படுறாங்க. நான் சொல்ல இல்லை சார், மாநாட்டில் வந்து ஏற்கனவே ஒரு சம்பவம் நடந்துச்சு, எல்லாமே பார்த்துருப்பீங்க. என்ன சம்பவம்? ரேம்ப்ல வந்து தாவேகா தொண்டர்கள், குறிப்பாக இளைஞர்கள் வந்து ஏறி வந்தாங்க, அங்கே வந்து நிறைய பவுன்சர்களை தூக்கி போட்டாங்கன்ற பிரச்சனை வந்து இப்போ பரபரப்பாக பேசுறது. அந்த பிரச்சனையில கூட வேற ஒருத்தனுக்கு திமுக காரனை வச்சு செட் பண்ணி வேற கலர் சட்டையை போட்டு அந்த விஷயம் போயிட்டு சார். இல்ல சார், இல்ல சார், அதை வந்து பேசிட்டு தான் இருக்காங்க, கேஸ் போயிட்டு தான் இருக்கு. அது நீங்க ப்ரூவ் பண்ணுங்க. இதுக்கு மேல என்னங்க ப்ரூவ் பண்ணோம்? எவன் கம்ப்ளைண்ட் கொடுத்தானோ அவனே நான் வந்து அது நான் இல்லைன்னு முதல்ல வீடியோ கொடுத்துட்டான். யாரை தூக்கி போட்டாலும் அவன் நான் வந்து நான் தான் அதுன்னு வீடியோ கொடுத்துட்டான். முகங்கள் பட்டவரமா பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் இந்த கேஸ்ல முகாந்திரம் இல்லை. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன சார்? நான் வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றேன். ஒருவேளை நாளைக்கு இதே மாதிரி அசம்பாவிதம் நடந்திருக்கலாம், நடக்கலாம், அது வேற ஒருத்தனை காமிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார். இது நடக்கலாம்னு சொல்றேன், அதுக்காக கூட நெருக்கடி கொடுக்கலாம்ல சார். இல்லாத ஒருத்தனை காமிச்சு கம்ப்ளைண்ட் கொடுக்குற அசம்பாவிதம் மீன் பண்றீங்களான்னு கேக்குறேன். அப்படி நான் மீன் பண்ணல, வேற மாதிரி நடக்கலாம், சட்டம் ஒழுங்கு பிரச்சனை வரலாம். ஏன்னா திரு விஜய் அவர்கள் நடிகர், அவரு காப்பாத்துங்க. போலீஸ் என்னத்துக்கு இல்ல சார், அவர் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவர் ஒரு நடிகர் சார். அவரு ஆமா சார், ஃபேன்ஸ் வருவாங்க, கிரேசியா இருப்பாங்க, மகன் அதெல்லாம் உண்டுங்க. என் கேள்வி என்னன்னா, ப்ராப்பரா நடத்துறதுக்கு பர்மிஷன் கொடுங்க, பாதுகாப்பா கொடுங்க,
உங்க பவுன்சரே வேணாம், மொத்தம் போலீஸை போடுறோம்னு சொல்லி உங்க கண்ட்ரோல்ல நடத்துங்க. யார் வேண்டான்னா பர்மிஷன் கொடுக்க மாட்டோன்றது போலீஸோட வேலையா? ப்ராப்பரா எல்லாரையும் ஒழுங்குபடுத்தி வேலையை நடத்துறது போலீஸோட வேலையா? சார் ஒரு அணிவகுப்பு இருக்குங்க, இண்டிபெண்டன்ஸ் கேட்கிற இடத்துல தொண்டர்கள் இருக்கார்களா அப்படின்ற கேள்வி எழுது. அததான் சாமி நான் சொல்றேன். இப்போ ரிப்பப்ளிக் டே பரேடோ இண்டிபெண்டன்ஸ் டே பரேடோ நடக்குது, அதை வந்து இஷ்டத்துக்கு போங்கன்னு விட்டுட்டு நிக்கிறமா? போலீஸ் லாக் பண்ணி பந்தோபஸ்து பண்ணி இங்கதான் வரணும், இப்படிதான் போனோம், மாறினா பிடிப்பேன், ரொம்ப பண்ணினா பிடிச்சி ஜெயில போடுவேன், ரூல்ஸ் போடுறோம்ல. ஒரு கோயில் திருவிழா நடக்குது, கொடை நடக்குது, ஒரு 1008 கார்னிவல் நடக்குது, பொருட்காட்சி நடக்குது, படம் ரிலீஸ் நடக்குது, எவ்வளவோ விஷயம் நடக்குது. நம்ம இதை தான் பண்றோமா? யாரும் வராதிங்க, பர்மிஷன் கொடுக்க மாட்டோம். பர்மிஷன் கொடுப்போம், வர்றவங்களை பாதுகாப்பா அணிவகுப்பு வச்சு ஒழுக்கமா நடத்துவோம். இதுக்கு பேர் தான் லா அண்ட் ஆர்டர். சட்டம் மற்றும் ஒழுங்குபடுத்துறது யார் வேலை? போலீஸ் வேலை. போலீஸை ஒழுங்கா பண்ண சொல்றது யார் வேலை? போலீஸ் அமைச்சரோட வேலை. யார் போலீஸ் அமைச்சர்? முதல்வர். பண்ண மாட்டோன்னு கை கழுவுறதுக்கா போலீஸ்? ஆமாங்க, பரவாயில்ல, ஒழுக்கம் இல்லாம இருக்கிறான் சின்ன பையன், ஒழுக்கப்படுத்துங்க. வீட்டுல அப்பா செய்யறது ரோட்ல சமூகம் தானே செய்யணும், அது போலீஸ் தானே சமூகத்துல அப்பா. எத்தனையோ இடத்துல போலீஸ் பாதுகாப்பு கொடுத்தும் அசம்பாவிதம் நடந்திருக்கா இல்லையா சார்? அதாவது எனக்கு என்ன புரியலனா, அப்படி சரி நம்ம லெட்ஸ் அக்ரி டு டிஸ்அக்ரி. எந்த கட்சிக்கும் ஊர்வலம் கிடையாது, மாநாடு கிடையாது. துணை முதல்வர் நேற்று கிளம்பினார்ல, ரிட்டர்ன் பண்ண சொல்லுங்க, எல்லா கட்சியும் கேன்சல் பண்ண சொல்லுங்க, எல்லாரும் டிவில போய் பிரச்சாரம் பண்ணிக்கிட்டோம். சார் அவங்க கூட்டத்துல யாருமே இளைஞர்கள் வந்து ஒரு நிமிஷம், அப்போ உங்களுக்கு மத்த கட்சிக்கு கூட்டம் வரல, தாவேக்கு கூட்டம் வர்றது பிரச்சனை. மத்த கட்சியில எல்லாம் 200 ரூபா வாங்குவான், 10 நிமிஷம் கட்சி ஓரமா போயிடுவான். விஜய்க்கு வந்து ரசிகர்கள் கூட்டம் வருதுன்னு சொல்றாங்க சார். சாமி, உங்களுக்கு ரசிக்க கூட கூட்டம் இல்லன்றதான் என் பாயிண்ட். நீங்க தொண்டர்கள் வேற, ரசிகர்கள் வேற. ஆமா, வயசான பாட்டியும் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்த குழந்தையும் 200 ரூபாய் பிரியாணி கொடுத்து கூட்டு வர்றவங்க தொண்டர்கள். இஸ் தட் வாட் யூ மீன்? இவங்களுக்கு என்ன பிரச்சனைனா, தாவேக்காக்கு ஒரு ஆர்கானிக்கான க்ரௌடு இருக்கு, அந்த க்ரௌடு இவங்களுக்கு இல்லை, அது வரவும் வராது. நம்மளால முடியலையா, என்னால் அதிகபட்சம் முடியும், உன்னை கெடுத்து விட முடியும், அதை பண்றோன்றாங்க. நான் ஒரே ஒரு ஹம்பிள் ரெக்வஸ்ட் அண்ட் கைண்ட் அட்வைஸ், நீங்க கம்முன்னு விட்டீங்கன்னா அவங்க ஒரு நார்மலான வளர்ச்சி பார்ப்பாங்க. அழுத்த வளர்ச்சி அசுரத்தனமா இருக்கும். இது நம்ம சரித்திரத்துல பார்த்தது. நான் தாவேக்கா மீன் பண்ணி சொல்லல. துக்ளக்க கருணாநிதி அவர்கள் அடிக்கிற வரைக்கும் துக்ளக் பெரிய பத்திரிகை இல்லை, அவர் அடிச்சாரு, அது வளர்ந்துருச்சு. அம்மையார் ஜெயலலிதா சட்டசபையில இருந்து வெளில தள்ளுற வரைக்கும் அந்த அம்மா பெரிய ஆள் இல்லை, அதுக்கப்புறம் அந்த அம்மா முதல்வர் ஆயிட்டாங்க. திமுக யாரெல்லாம் அடிக்குதோ, திரு வைகோ அவர்களும் அதே எக்ஸாம்பிள் தான், கேப்டன் அவர்களுடைய கல்யாண மண்டபத்தை இடிச்சதும் அதே எக்ஸாம்பிள் தான். நீங்க யாரை இடிக்கிறீங்களோ அடிக்கிறீங்களோ அவங்க விஸ்வரூபம் எடுத்து நிக்கிறாங்க. எம்ஜிஆர் கட்சி விட்டு வெளில அனுப்புனதுதான் முதல் எக்ஸாம்பிள். அதை வேணா, நார்மலா விடுங்க, நல்லா போகும். நீங்க ரொம்ப ப்ரெஷர் பண்ணீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா போகும் சொல்றேன். திரு வைகோ அவர்களை பத்தி சொன்னீங்க. திரு வைகோ அவர்களும் விஜயகாந்த் அவர்களும் அரசியலில் வீழ்ந்த கதையும் இருக்கு சார். வீழ்த்தப்பட்ட கதை வேற. நான் என்ன சொல்றேன், அவங்க யாரும் இங்க வீழாத படைன்னு நான் சொல்லலை. ஆனா அவங்களை கங்கணம் கட்டி ஒரு நரேட்டிவ் செட் பண்ணி வீழ்த்துவதுன்றது வேற. நான் என்ன சொன்னா, அவங்க விஸ்வரூபம் எடுத்தாங்களா இல்லையா திமுகவுக்கு எதிராக? திமுகவை வீழ்த்துவதே தன்னோட ஒரே குறிக்கோளா. வைகோ பண்ணாத அரசியல் புரட்சியா திமுகவை வெர்டிகலா உடைச்சாரு. தேமுதிக கேப்டன் அம்மையாரோட சேர்ந்து 2011 ஆளும் கட்சி இல்லை, எதிர்கட்சியா கூட ஆக்க மாட்டோம்னு பண்ணாரு. இது திமுகவுக்கு வீழ்ச்சி இல்லையா? சம்பட்டி அடி இல்லையா? அதுதான் சொல்றேன். நீங்க டெமோக்ராட்டிக்கா போங்க, எவ்ரிதிங் வில் பி ஃபைன். ரொம்ப கூட்டணி வச்சாங்க சார், ஏதோ ஒரு திமுகக்கு நெருக்கடி வந்துச்சு. இன்னைக்கு வரைக்கும் கூட்டணி யாருமே வரலையே சார் தாவேகா பக்கம். சார் நியூஸே பாக்குறது இல்லை போலியே. டிடி தினகர் என்ன பிரஸ் ரிலீஸ் கொடுத்தான்னு பாக்கலீங்களா? சொன்னாரு சார், என்ன தாக்கத்தை ஏற்படுத்தும்னு சொன்னாரு. அதுதாங்க சொல்றாங்க. நீங்க வந்து எலெக்ஷனுக்கு 2026 மார்ச் ஏப்ரல் மக்கள் நல கூட்டணி கூட தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. நாளைக்கு யார் ஆட்சிக்கு வந்தான்றதுதான் சாமி. அப்பவும் திமுக வரல, அதிமுக தான் வந்தது, அதிகமா மறந்துடாதீங்க. இல்ல சார், அது ஒரு சார்பா போச்சுன்னு தான் சொல்றேன். இன்னைக்கு தாவேகா திமுக பி டீம்ன்ற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. திமுக பி டீம் தான் திமுக போய் திட்ட போறாங்களா? என்னங்க நீங்க பேசுறீங்க? திமுக எதுக்குங்க பி டீம்? பாஜக பி டீம் தாங்க திமுகன்னு சொல்லிட்டு இருக்காங்க. மாத்தி மாத்தி இதுதான் அவங்க பாத்தீங்களா? இது மாதிரி யாராவது சொன்னா நம்பாதீங்க. அது யாருக்கும் பி டீம் இல்லை. நான் எல்லாரும் வந்து அவங்கவுங்க கட்சி கொள்கை அவங்க கோட்பாடுக்காக வந்திருக்காங்க, நான் நம்புறேன். பாஜகவா அவங்க வந்து அவங்க அகண்ட பாரதமோ இல்லை இந்துத்துவோ பேசுறாங்க, திமுகவா சுயமரியாதையோ அவங்க வந்து திராவிடமும் பேசுறாங்க, தாவேக்காவா தமிழ் மக்களுக்காகவும் திராவிடத்தையும் சேர்த்து பேசுறாங்க. நான் நம்புறேன். நீங்க ஏபின்னு சொன்னா நானும் ஏபின்னு சொல்வேன்றதுக்காக சொல்ல வந்தேன். யாருக்கும் பி டீம்லாம் கிடையாது. விமர்சனம் ஏன் வருதுன்னா சார், இப்போ வந்து திமுகவும் தாவேக்காவும் கொள்கை ரீதியாக ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்கு. கரெக்ட், ஓகேயா? ஸோ இவங்க ஏற்கனவே திமுக வந்து ஆளுங்கட்சியா இருக்காங்க. அந்த ஆன்டி இன்கம்பன்சி வாக்குகள் எல்லாமே இந்த சைடு தான் சார் விடும். ஏன்னா கொள்கை ரீதியாக பாஜக அந்த சைடு இருக்கிறதுனால. ஸோ விஜய் அவர் வந்து அறுவடை செய்யலாம் அப்படின்ற போது இருக்கும்போது எதிர்ப்பு வாக்குகள் இந்த சைடு பெருசாக போக மாட்டுது. ஸோ டிஎம்கேக்கு தான் இது அட்வான்டேஜாக இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்களே சார். கருத்து கணிப்பு வருது. ஆக்சுவலி இதில் வந்து இவங்கெல்லாம் இந்த கருத்து கணிப்போ இல்லை இந்த நரேட்டிவ் செட் பண்ணுறவங்களும் மிஸ் பண்ணுற ஒரு பாயிண்ட் இருக்குது. நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் உங்களுக்கு புரிஞ்சிடும்.
அதிமுக ஒரு பலவீனப்பட்ட நிலைமையில இருக்குது, இதை நீங்கள் மறுக்க முடியாது. அம்மையார் ஜெயலலிதாவோ எம்ஜிஆரோ மாதிரி கரிஷ்மாட்டிக் லீடர் இங்கே இல்லை. கேடர் பேஸ்டாக ரைஸ் ஆனவர் தான் எடப்பாடியார். இன்றைக்கி அந்த கட்சி இன்டாக்டாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா, முன்னாடியே சசிகலா அம்மையார் போயிட்டாங்க, டிடி தின தனி கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ரீசெண்டாக வந்து கட்சியில் இருந்த பல முக்கிய பிரமுகர் வேறு இடத்துக்கு போயிருக்காங்க. ஓபிஎஸ் முதல்வர் போய் சந்திச்சிட்டாரு. இப்போ செங்கோட்டையன் வரைக்கும் வெளில வந்துட்டாரு. வேறு மாதிரி அந்த கட்சியே கொஞ்சம் நிலக்குலைஞ்சிருக்கு. இப்போ இந்த சிச்சுவேஷனில் வீக்கெண்டாக இருக்கிற அதிமுக திமுகவுக்கு ப்ராப்பரான மாற்றாக இருக்கவே இருக்காது. திமுக மேலே ஒரு அதிருப்தி இருந்தாலும் மக்கள் எப்பயுமே ஒரு விஷயத்தை ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக பார்ப்பாங்க. யாரால் வந்து ஒரு நிலையான ஆட்சி கொடுத்துட முடியும் 5 வருஷத்துக்கு, யாரால் ஸ்திரத்தன்மை மெயின்டைன் பண்ண முடியும்னு ஒன்று பார்ப்பாங்க. அந்த ஃபேக்டரில் அதிமுக இல்லை. அதிமுக பாஜகவோட மண்டிட்டு விடுமோ, பின்வாசல் வழியாக வந்து பாஜக உள்ளே வந்துருமோன்ற ஒரு கேள்வி மக்கள் மனசில் எழுப்பினாலே போதும், அதிமுகவுக்கு வந்து ஓட்டு போகாது. ஆன்டி இன்குமென்சியை தாண்டி திமுக மேலே தான் ஓட்டு போகும். அந்த அதிமுகவோட வீக்கெண்டு பொசிஷனை கேபிட்டலைஸ் பண்ணி தாவேக்கா வந்து நிற்கிது. இன்னைக்கு தாவேக்கா திமுகன்ற நரேஷன் வர்றதுக்கு காரணமே அதிமுகன்ற இடம் நலிவடைஞ்சு வீக் ஆயிட்டாங்க. அந்த இடத்த தாவேக்கா எடுத்துக்க போகுதுன்றது தான். ஒருவேளை நீங்கள் சொல்கிற மாதிரி பி டீமாக இருந்ததுன்னா தாவேக்கான்ற ஒரு கட்சி உருவாக்காமல் இருக்கிறது தான் திமுகவுக்கு லாபம். ஒருவேளை இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்கள் சொல்கிற மாதிரியே ஒரு அசம்ஷனுக்கு இருந்தால் கூட விஜய் சார் திமுகக்குள்ள போயிட்டாருன்னா அவருக்கு ஒரு எம்பி சீட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுத்து நல்ல ஒரு அமைச்சராக கொடுத்து வச்சுக்க மாட்டாங்களா? வேணான்னு சொல்லுவாங்களா? அவர் அவ்வளோ பெரிய நட்சத்திரம். அன்னைக்கு இது எப்படி எம்ஜிஆர் முகத்தில் வந்து திமுக ஜெயிச்சதோ அதே மாதிரி இன்னைக்கு விஜய் சார் முகத்தில் ஜெயிக்கலாம். அதை தாண்டி இவங்க ஏன் அவர் இங்கே சேர்க்காம தள்ளி அனுப்பணும்? ஸோ என்ன சொல்ல வரேன்னா, இந்த பி டீம் ஏ டீம்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஏகப்பட்ட நரேஷன் செட் பண்ணுவாங்க. டெத் 2000 கட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுவும் ஒன்று. இதை பொருட்படுத்தாதீங்க. இது ரொம்ப இருக்கிறதுலே ஒரு லேமான ஒரு நரேஷன் ஒரு கிரிட்டிசிசம். இது அவங்க வந்து ப்ராப்பரான ஒரு அரசியல் காலத்து வராங்க. நான் தாவேக்காவும் மதிக்கிறேன், பாஜகவும் மதிக்கிறேன், திமுகவும் மதிக்கிறேன். அவங்கவுங்க நிலைப்பாட்டை நான் மதிக்கிறேன். அந்த மதிப்பு வரும்போது அவங்களுக்கான கிராவிட்டியை கொடுத்து பேசினோம்னா நம்ம கரெக்டாக பேசலாம். நம்ம இந்த மாதிரி கன்ஃபியூஸ் ஆகணும்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுடைய டாப்பிக்கே டைவர்ட் ஆகிடுன்றதுக்காக சொல்ல வரேன். தேர் இஸ் நோ பி டீம். எல்லாரும் அவங்கவுங்க கொள்கை கோட்பாட்டுக்கு ஏ டீம் தான். தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகளில் இது குறித்து டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங்.